ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஆர்ஜே கெமிஸ்ட்ரி இன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் குவாண்டம் மெக்கானிக்ஸில் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற டாபிக் கீழே வர ஒரு கொஸ்டின் தான் பார்க்கலாம். வாங்க கொஸ்டின் பாருங்கள். psi ஈக்குவல் டு இ பவர் 5x இஸ் an eigen function of operator a cap ஈக்குவல் டு டோ பை டோ எக்ஸ், ஃபைண்ட் த eigen வேல்யூ அப்படிங்கிறது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, வாங்க இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ஓகே, ஏகன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஏகன் ஈக்குவேஷனுக்கான ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, ஏகன் ஈக்குவேஷனுக்கான ஃபார்முலா ஏ கேப் சை ஈக்குவல் டு ஏ சை அப்படிங்கிறது. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகன் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஓகேங்களா. இப்போ இதில் வந்து ஏ கேப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேட்டர், சை அப்படிங்கிறது வந்து ஏகன் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, இந்த ஸ்மால் ஏ அப்படிங்கிறது தான் ஏகன் வேல்யூ. நம்ம கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, ஏகன் வேல்யூ என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஏகன் வேல்யூ தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஓகே. இங்கே ஏ கேப் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்ரேட்டர். ஏ கேப் அப்படிங்கிறது ஆப்ரேட்டர். ஆப்ரேட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோ பை டோ எக்ஸ் அப்படிங்கிறது தான் ஏ கேப். ஓகேங்களா, சையோட வேல்யூ, அதாவது ஏகன் ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, இ பவர் 5x, அதையே போட்டுக்கலாம். ஓகே, இது ஒன்றும் இல்லை, இந்த இ பவர் 5x அப்படிங்கிறத வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதோட ஏகன் வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, இப்போது இ பவர் 5x அதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இ பவர் 5x அப்படிங்கிறத இ பவரில் என்ன கொடுத்தாலும், ஈங்கிற டேர்ம் கொடுத்தாவே ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் பொழுது அந்த டேர்ம் ஒரு டைம் நம்ம அப்படியே எழுதிக்கணும். இ பவர் 5x அப்படிங்கிறத வந்து ஒரு டைம் எழுதிக்கணும். ஓகேங்களா, டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு டைம் அந்த ஃபங்க்ஷனை அப்படியே எழுதிட்டு நெக்ஸ்ட்டு ஈக்கு மேலே இருக்கிற இந்த 5x அப்படிங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகேங்களா, அப்போது ஈக்கு மேலே இருக்கிற 5xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 5 அப்படிங்கிற வேல்யூ தான் கிடைக்கும். அதை நம்ம வந்து முன்னாடி போட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போ நமக்கான வேல்யூ கிடச்சிருச்சுங்க. ஓகேங்களா, இப்போ வந்து இந்த ஈக்குவேஷனை பாருங்களேன். ஈக்குவேஷனில் நமக்கு ஆப்ரேட்டர் இருக்குது, சைங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏகன் ஃபங்க்ஷன், அதாவது இ பவர் 5x அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஏ அப்படிங்கிறதுக்கு நேராக நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு அப்படின்னா 5. இதுதான் வந்து ஏகன் வேல்யூ. ஓகேங்களா, அப்போது இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து 5 தான், ஏகன் வேல்யூ 5. ஓகேங்களா, அப்போ இ பவர் 5x அந்த சை அப்படிங்கிறது அப்படியே வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 5 அப்படிங்கிறது அதுக்கான ஆன்சர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெட்டு செட்டு எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற கெமிஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.